வணக்கம். இது அமெரிக்காவிலிருந்து முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? முருகன் உங்கள் எல்லாரையும் நல்லா வச்சுருக்கட்டும். ரொம்ப நாளாக நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம். முருகனுக்கு 6 படை வீடு இருக்குது. ஆனால் அந்த 6 படையை தவிர பல மலைக்கு மேலே குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நிறைய இடங்களில் முருகன் கோயில் இருக்குது. 7வது படை வீடுன்னு மருதமலை சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கே தான் முருகன் உண்மையிலே இருக்கார்? முருகனுடைய வீடு எது? முருகன் இருப்பிடம் எது? இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அந்த காலத்துலேருந்து தோணியிருக்கு. ஆனால் ஒரு புலவர் முருகன்கிட்டயே டைரெக்டாக கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதிலும் வாங்கிட்டார். அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பதிவை பார்க்கலாம். ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு புலவர் முருகனை நோக்கி தவம் இருக்கிறார். முருகா, நீ எனக்கு முன்னாடி காட்சி தரணும்னு. கடைசியாக முருகன் அவருக்கு முன்னாடி வந்துட்டார். வந்த உடனே உன் தவத்தை நான் மெச்சினேன்ப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த புலவர் அவருக்கு தேவையானதை கேட்டுட்டார். அவர் வாங்கிட்டார். அவர் என்ன கேட்டார், என்ன வாங்கினாருன்னு நமக்கு முக்கியம் இல்லை, அதை தூக்கி ஓரமாக வைங்க. அதுக்கப்புறம் வர்றது தான் நமக்கு முக்கியம். அப்போ புலவர் சொல்கிறாரு, முருகா, நான் இப்போ இவ்வளோ வருஷமாக தவம் இருந்தேன், உன்னை நேராக பார்த்துட்டேன்ப்பா, நீ எனக்கு நேரம் வந்துட்ட, ரொம்ப நன்றி. நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன். அடுத்த தடவை உன்னை எங்கே பார்க்கணும்னா நான் உன்னை எங்கே பார்க்குறது? நீ பல கோயில்களில் இருக்க, அங்கே இருக்க, இங்கே இருக்க, எந்த நேரத்தில் உன்னை யாரப்பா எங்கே வந்தால் உன்னை பார்க்கலாம்னு சொன்னேன்னா நான் உன்னை ஈஸியாக பார்த்துருவேன், எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறார். அப்போ தான் முருகன் சொல்கிறாரு, பொறுத்தது பொடிபட பிடித்திடு கைவேலா, இருப்பிடம் உனக்கேது எனக்கது இயம்பாய் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, உருக்கம் நல் விழுகுலம் ஒழுக்கம் இளரேனும், திருப்புகழ் படிப்பவர் மனதில் இருப்பாம், திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தையை காப்பாம் அப்படின்னு அவர் முருகன் சொன்னதா அந்த புலவர் எழுதிட்டு போயிருக்கார் அந்த பாடலில். இது பாருங்கள் என்ன அர்த்தம்னு. அதாவது, வேலா, முருகா, உன் இருப்பிடம் எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்லுப்பா கொஞ்சம் அப்படின்னு கேட்குறது முதல் 2 வரிகள். அடுத்து பாருங்கள், உருக்கம், முருகன் பதில் சொல்கிறது மாதிரி எழுதியிருக்கார் பாருங்கள். உருக்கம் நல் வெளுகுலம், இங்கே பாரு, இந்த உயிர்களெல்லாம் பார்த்து ஐயோ இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு ரொம்ப பணிவாக உருகிற மாதிரி ஒரு மனம் இல்லாதவங்களுக்கு கூட நல் வெளுக்குலம் அப்படின்னா ஒரு நல்ல விதத்தில், இந்த ஜாதியில் இந்த குலத்தில் பிறந்தவனுக்கு தான்ப்பா நான் வருவேன் அப்படின்லாம் இல்லாமல் நல் வெளுக்குலம் ஒழுக்கம். இப்போ ஒரு அருணகிரிநாதரவே எடுத்துக்கோங்களேன். ஆரம்ப காலங்களில் அவர் ரொம்ப ஒழுக்கம் இல்லாமல் தெரிஞ்சார், ஊதாரியாக தெரிஞ்சார், எல்லாம் கணிகையர் பரத்தையர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு தேவதாசிகள் கூட தெரிஞ்சார், நிறைய காசு செலவழிச்சார், குஷ்டரோகம் வந்தது, அப்படி இப்படின்னு நம்ம இன்னொரு பதிவில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒழுக்கமே இல்லாமல் குடித்து சூதாடி அந்த மாதிரி தெரிஞ்சால் கூட இளரேனும் அப்படிலாம் இல்லைன்னா, அப்படிலாம் இருக்கிறவங்களா இருந்தால் கூட திருப்புகழ் படிப்பவர் மனதில் இருப்பாம். எங்கெல்லாம் திருப்புகழ் படிக்கிறாங்களோ மனசு உருகி உண்மையிலேயே முருகன் மேலே பாசத்தோட, என் மேலே பாசத்தோட யார் திருப்புகழ் படிக்கிறாங்களோ அவங்க படிக்கிறவங்க மனசில் தான்ப்பா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் முருகன். அப்போ இந்த திருப்புகழ் முக்கியமான பாடல்கள் அதில் இருக்குதுன்னு பாருங்கள். தினமும் திருப்புகழ் படிப்போம், முருகன் அருள் பெற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன். பொறுப்பது போடிபட பிடித்திடு கைவேலா, இருப்பிடம் உனக்கேது எனக்கது இயம்பாய், உருக்கம் நெல்விழு குலம் ஒழுக்கமிளரேனும், திருப்புகழ் படிப்பவர் மனதினில் இருப்பாம். இந்த பதிவு பிடிச்சவங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான முருகன் சம்பந்தமான தகவல்களை பகிர்ந்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.